வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் 5வது இறுதி கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் டுலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபேன் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையை முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும், தகவல் கட்டுப்பாட்டையும், தூதரக சமிக்ஞைகளையும், பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு, நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனை குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குனர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை ஆல்ரெடி நம்ம அமல்படுத்திட்டு இருக்கிறோம். அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் மாணவர்களினுடைய வருகையும் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கும். வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றி செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார். அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ RTO அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம் படி, TVS மேடு, வசந்தா நகர், நேரு நகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவுநீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரியவந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திக்னாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்ட பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட், ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.
மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.